Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Prestige Presents Dining Table with Rajeshwari. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ராஜேஸ்வரி. ப்ரெஸ்டீஜ் ப்ரெசன்ட் டைனிங் டேபிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி மட்டன் மசாலா. ஸோ இந்த சில்லி மட்டன் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி மட்டன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: நல்லி, வரமிளகாய், முழு தனியா, தயிர், கறித்துண்டு, காஷ்மீரி மிளகாய், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, தனியா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஆயில் இல்லாமல் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃப்ளேவர் தான் வந்துட்டு இதில் ரொம்ப முக்கியம். இதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த தனியா வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறது இல்லை. ஏன்னா மிக்சியில் அரைச்சிட்டோன்னா வந்து ஒரு மாதிரி பவுட்ராகிடும். பவுட்ராகிட்டால் அந்த தனியாவோட ஃப்ளேவர் வந்துட்டு நார்மலாக நம்ம சமைக்கிற மாதிரியே இருக்கும் மட்டன், சிக்கன். இந்த தனியா வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உரல் அதில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். நான் தனியாவை இதுக்குள்ளே மாற்றிக்கலாம். இது வந்து அப்புறமா நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதே பேனில் வந்துட்டு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த டிஷ் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். ஸோ இது அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துருவோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டிஷ்ஷு ரொம்ப நல்லா வரும். எண்ணெய் காஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம். ஸோ இந்த வெங்காயம் பெருசாக வதங்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா மட்டன் வந்துட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் மட்டன் எக்ஸ்ட்ரா குக் ஆகணுன்றதுனால வந்துட்டு வெங்காயம் சேர்த்த உடனே மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் சேர்த்ததும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெள்ளை பூண்டு வந்து நான் உரித்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 15 பல் அளவுக்கு இருக்குது. இதை நான் அப்படியே இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு மெயினான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து ரெட் சில்லி எடுத்திருக்கேன். அதாவது காஞ்ச மிளகாய் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சுடுதண்ணி ரொம்ப கொதிக்க வேணாம், ஓரளவுக்கு சூடாக இருந்தால் போதும். இந்த மிளகாய் எல்லாம் எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா அதை தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மிளகாய் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சில்லி மட்டன் மசாலா இல்லைங்களா? ஸோ இந்த சில்லி தான் இந்த மட்டனுக்கு வந்து அழகு சேர்க்கறது, டேஸ்ட்டு சேர்க்கறது எல்லாமே இந்த சில்லி தான். ஸோ இதை முழுசாகவே போட்டுடலாம். இது என்னென்னா குக் ஆக ஆக வந்துட்டு ஃபுல்லாக உடஞ்சி வந்துடும். நான் வந்து ஒரு 15 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மிளகாய் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கர்டு எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 300 ml அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ கர்டை நம்ம மட்டனுக்குள்ளே தான் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கர்டை நான் சேர்த்துடுறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் சேர்த்துருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஆல்ரெடி தனியாக வந்து நல்லா வறுத்து வச்சுருக்குல்ல, அதை அப்படியே தட்டி எடுத்துக்கலாம். ஓகே,
ஓகே, நல்லா தட்டியாச்சு. இந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, ஒன்றும் பாதியமாக தட்டி எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது அப்படியே நம்ம மட்டனுக்குள்ளே சேர்த்துடலாம். இது போதும். ஸோ சேர்த்தாச்சு. சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மட்டனை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா குக் பண்ண விடணும். சில்லியும் மட்டனும் வந்துட்டு அப்படியே மிக்ஸ்டாகி அந்த ஃப்ளேவர் இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. ஸோ 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா குக் ஆகிருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இந்த பக்கம் ஸ்டவ்வில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் தந்தூரி ப்ரான் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் மட்டனுக்கு கொடுக்கறதுக்காக வந்துட்டு சார்கோல் வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எரியட்டும். ஓகே, நல்லா சூடாயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே வச்சு ஓகே, இந்த பவுல் எடுத்து அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஓகே, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டக்குனு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த ஃப்ளேவருக்காக ஒரு மாதிரி ஸ்மோக்கியாக அந்த ஃப்ளேவர் வந்து உண்மையாகவே சொல்கிறோம் சூப்பராக இருக்கும். ப்ராசஸ்க்காக பயந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் விட்டுறாதீங்க, நிஜமாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம். ஓகே, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அண்ட் கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க, டேஸ்டியான சில்லி மட்டன் ரெடி ஆகிடுச்சு. அழகாக இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வாங்க, இது அப்படியே அழகாக இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். காரசாரமான சில்லி மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதாங்க, சூப்பராக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு சில்லி மட்டன் மசாலா. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்று தாங்க. சரிங்கம்மா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜேஸ்வரி, பிரஸ்டீஜ் பிரசன்ட் டைனிங் டேபிள். பாய்.